இந்த ஸலவாத்துடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வது. ஸலவாத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், நம்ம நபியை அழைக்கிறது கிடையாது, நபியிடத்தில் கோரிக்கை வைக்கிறது கிடையாது, நபியிடத்தில் பேசுகிறதும் கிடையாது. ஸலவாத்துடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? இறைவா எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக என்று பேசுகிறோம். நபிகள் நாயகத்திடம் உரையாடுவது கூட நினைத்து கொண்டு நம்ம மரணித்த பிறகு நம்ம உரையாடி கொண்டு தானே இருக்கிறோம் என்று ஒரு தப்பான வாதம் வைக்கிறார்கள். இப்போ சில ஸலவாத்துகளை உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னால் புரிந்துவிடும். நம்ம அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய ஸலவாத்தை எடுத்துக்கிறோங்க. எல்லாரும் அத்தஹியாத்து இருப்பில் உட்காந்து ஓதுக்கிறோம். எப்படி ஓதுறோம்? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின். அல்லாஹும்மன்னு அல்லாஹ் தான் கூப்பிட்றோம். இறைவா. ஸலவாத்துடைய ஆரம்பமே என்னன்னு கேட்டால் இறைவனை அழைக்கிறது தான். அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின். முகம்மதுக்கு நீ அருள் புரிவாயாக, எங்கள் முகமது நபிக்கு நீ அருள் புரிவாயாக. அலா ஆலி முகமதின். முகமது அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. கமா சல்லைத்த அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல அருள் புரிவாயாக. அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிந்தது போல எங்கள் நபி முகமது நபிக்கு அருள் புரிவாயாக. இதில் ரசூல்லா அழைக்கிறதா வருதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால், நான் மரணித்த பிறகு நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது, உசுரோடு இருக்க நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்ய முடியும். அதான் அதுக்கு அர்த்தம். நான் மரணித்த பிறகு உங்களுக்கு துவா செய்வதோ உங்களுக்கு உதவி செய்வதோ இயலாது. ஆனால் நான் மரணித்த பிறகு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், வாழ்கிற மக்கள் உயிரோடு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், எனக்கு அப்படி அல்லாட்ட துவா செய்யலாம், எனக்கு அப்படி அல்லாட்ட நீங்கள் துவா செய்யுங்க. நம்மிடத்தில் துவாவை கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் அந்த ஸலவாத்துடைய அர்த்தம். நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய ஸலவாத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இறைவா முகமது நபிக்கு நீ அருள் புரிவாயாக. அப்போ அதில் என்ன வழங்குறது? நம்ம ரசூல்லாட்ட நம்ம துவா செய்த வந்து அவங்க மேலே வந்துடுறாங்க. நம்ம ரசூல்லாவுக்கு துவா செஞ்சால் என்ன அர்த்தமாகுது? மரணித்த பிறகு நமக்கு இயன்றது கூட அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். மரணித்த பிறகு நமக்கு துவா செய்ய இயலும், ரசூல்லாவுக்கு துவா செய்ய இயலாது. எல்லா செயல்பாடும் முடிந்து போய் விடுகிறது. அப்போ அதனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எனக்காக நீங்கள் வந்து ஸலவாத்து சொல்லுங்கள். அதே மாதிரி ரசூல்லாவுடைய நீங்கள் பேரை கேட்குறீங்க, பேரை கேட்டோன்னு என்ன செய்றீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு ஸலவாத்தை சொல்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அல்லாஹ் அருள் புரிவானாக, அலைஹி அவருக்கு அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் அவருக்கு அவர் பேரை கேட்டிங்கல்ல முகமதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லணும். நானே பேசும்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்கிறேன், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்கிறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஷார்ட்டாக ஒரு ஸலவாத்தை சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நபி அழைக்கிற அர்த்தம் கிடையாது, நபியை கூப்பிட்ற அர்த்தம் கிடையாது. இறைவன் அவருக்கு அருள் புரிவானாக. நமக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்நாள் பூரா சேர்த்த செல்வத்தையெல்லாம் இழந்திருக்கிறாங்க, வீடு வாசல் சொந்த ஊரையெல்லாம் இழந்து ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்கிறாங்க. இவ்வளவு சிரமங்களை தாங்கி இந்த மார்க்கத்தை நம்ம இடத்த கொண்டு சேர்த்ததற்காக நம்ம நன்றி கடனாக என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு துவா செய்கிறோம். இறைவா எங்களுடைய முகமது நபிக்கு நீ அருள் புரிவாயாக. இதுதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது.